வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிஜிட்டல் டெஸ்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்டரை பற்றி நான் வீடியோ போடுறதுக்கு காரணம், ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனலில் வேர்ல்டுலேயே ஒர்ஸ்ட்டான டெஸ்டர் இதான்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாரு. அது அவரோட சொந்த கருத்து. நான் குற்றம் சொல்லலை. என்னையை பொறுத்தளவுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி டிஜிட்டல் டெஸ்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணதில் இதில் என்னென்ன யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. இந்த டெஸ்டரை பொறுத்தளவுக்கு இதில் 12 வோல்ட்லேருந்து 250 வோல்ட் வரையும் ஏசி அண்ட் டிசி செக் பண்ணலான்னு சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டிஸ்பிளேயில் மொத்தம் 5 ஸ்டெப்பு வோல்ட் மென்ஷன் பண்ணுற மாதிரி டிஜிட்டல் டிஸ்பிளேயில் காட்டும். இதிலேயே பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெஸ்ட்டு, அதே மாதிரி இண்டக்டன்ஸ், பிரேக் பாயிண்ட் டெஸ்ட்டு, அந்த மாதிரி 2 பாயிண்ட் இருக்கும். இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு பேட்டரியில் ஃபங்க்ஷன் ஆகிறது கிடையாது. இது ஒன்லி இண்டக்ஷன் மூலமாக தான் வேலை செய்யும். அதனால் இந்த டெஸ்டர் என்னையை பொறுத்தளவுக்கு ஃபுல் சேஃப்டி தான் எனக்கு. நார்மலாக நம்ம இந்த மாதிரி டெஸ்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த டெஸ்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, நம்ம டேரெக்டாக நம்ம வோல்ட்டில் ஏசி வோல்ட்டில் நம்ம லைன் பேஸில் கொடுத்தோம்னா இந்த இடத்துல ஒரு நியான் பல்ப் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு ரெசிஸ்டர் போட்டு இந்த ஸ்ப்ரிங் மூலமாக இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த பாயிண்ட்டை நம்ம செக் பண்ணும்போது நம்ம மூலமாக இந்த பாயிண்ட்டுக்கு கிரவுண்டு கிடச்சி அந்த கிரவுண்டு மூலமாக இந்த இடத்துல பேஸ் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல லைட் எரியும். அது நார்மல் டெஸ்டர். இந்த டெஸ்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெஸ்ட்னு இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கள, இந்த இடத்துல நம்ம கையை வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ஏசி வோல்ட்டில் கொடுத்தோம்னா எத்தனை வோல்ட் வருதுன்னு டிஸ்பிளேயில் காட்டும். ஆனால் அக்யூரேட்டாக டிஸ்பிளேயில் வோல்ட் காமிக்குமான்னு கேட்டிங்கன்னா காட்டாது. இருந்தாலும் நம்ம கரெக்டாக கவனித்து பார்த்தோம்னா அது எத்தனை வோல்ட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் இந்த ரெசிஸ்டர் ஷார்ட் ஆகியோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் கை வச்சிங்கன்னா ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா டெஸ்ட்டும் சொல்ல பொதுவாக சொல்கிறேன். இப்போ நானே எத்தனை விட பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டரில் நான் செக் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே பேஸில் வைக்கும்போது இந்த இடத்துல கரண்ட் வந்து டெஸ்டர்லாம் தூக்கி ரோட்டில் தூக்கி போட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இங்கே கடையிலேருந்து டெஸ்டர் ரோட்டுக்கு பறக்கும், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த டெஸ்டரில் அந்த பிரச்சனை வராது. ஏன்னா இந்த டைரக்ட் டெஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் கோட்டிங் கொடுத்து ஒரு டச் பாயிண்ட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. அதனால் இது ஒரு இண்டக்ஷன் மூலமாக வேலை செய்கிறனால நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் டைரெக்டாக நீங்கள் தொட்டுட்டு நீங்கள் பேஸ்லேயே வச்சாலும் இந்த இடத்துல எக்காரணத்தை கொண்டும் ஷாக் அடிக்காது. அது ஒரு சேஃப்டி. ரெண்டாவது, இந்த பாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இதில் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, அந்த இடத்துல ஏகப்பட்ட வயர்ஸ் போகுது. இந்த வயர்ஸில் எந்த வயரில் பேஸ் போகுது, அதாவது இந்த இடத்துல கரண்ட் எதுவும் பாஸ் ஆகுதான்னு சொல்லி நம்ம இந்த இண்டக்ஷன் மூலமாக செக் பண்ணலாம். அதையும் எப்படின்னு இப்போ உங்களுக்கு செய்முறையில் செஞ்சு காட்டுறேன். அது இல்லாமல் ஒரு வயரில் வந்து நீங்கள் 2 வயர் இருக்குது. அந்த 2 வயரில் பேஸ் நியூட்ரல்னு வரும். அந்த பேஸ் நியூட்ரலில் நீங்கள் தனித்தனியாக வயரை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டரை நீங்கள் செக் பண்ணணும்னா அந்த வயரை ஒன்று சீவிட்டு தான் நம்ம அது பேஸ் எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் தான் டேரெக்டாக வச்சா தான் இந்த லைட் எரியும். இதில் அப்படி கிடையாது. இந்த டெஸ்ட்டரை வச்சு நீங்கள் அந்த வயரை வந்து சீவாமையே அந்த 2 வயரில் எது பேஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதில் இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்பிள் மாதிரி ஒன்று வரும். அந்த சிம்பிள் வந்துட்டாவே அந்த இடத்துல கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம இதை செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு 230 வோல்ட் வீட்டு லைனில் நம்ம இதை எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். டைரெக்டாக எப்படி செக் பண்ணுறது, அதே மாதிரி அந்த இடத்துல வோல்ட் வருதான்னு எப்படி இண்டக்ஷன் மூலமாக செக் பண்ணுறது அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இண்டக்ஷன் பாயிண்டில் நம்ம கையை வச்சுக்கிட்டு இந்த ப்ளக் பாயிண்ட்கிட்ட கொண்டு போனோம்னா எந்த ஒரு சிம்பிளும் தெரியல பாருங்கள். இப்போ இந்த ப்ளக் பாயிண்டில் கரண்ட் வரல. இப்போ அதே சுவிட்சை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு அந்த இடத்துல கொண்டு போனீங்கன்னா அந்த ஏசி வோல்ட்டுங்க பக்கத்தில் கொண்டு போகும்போது அந்த இடத்துல டிஸ்பிளேயில் பாருங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்பிள் தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல தெரியுதா? இப்போ இந்த மாதிரி தெரிஞ்சுன்னா இந்த இடத்துல வோல்ட்டு பாஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம், வந்துகிட்டு இருக்கு. இதை வந்து டச் பண்ணாமையே நம்ம இண்டக்ஷன் மூலமாக செக் பண்ணுறது. அடுத்து டேரெக்டாக செக் பண்ணுறது எப்படின்னா, இந்த இடத்துல டைரக்ட் பாயிண்ட் இருக்கா, அந்த டைரக்ட் பாயிண்ட்டை நம்ம பேஸில் வைக்கிறேன். வச்சோன்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 5 பாயிண்ட் காமிக்குது. 12 வோல்ட்டு, 36 வோல்ட்டு, 55, 110, 220. இதில் நல்லா கவனிச்சு பாருங்கள். எல்லா லைட்டும் எரியிற மாதிரி இருந்தாலும் 12, 36, 55, 110 அந்த டிஸ்பிளே டிஜிட் மட்டும் நல்ல திக்காக பிளாக்காக தெரியுது. ஆனால் அந்த 220 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியுது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி கணக்கு எடுக்கணும்னா, 220 வோல்ட்டு பக்கத்தில் வருது. ஆனால் 220 வோல்ட்டு 230 வோல்ட்டுக்கு மேலே இது போகலை. அதனால் 220 வோல்ட்டை கொஞ்சம் டிம்மாக காமிக்குது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா 220 வோல்ட்டு பக்கத்தில் தான் வருதுன்னு அர்த்தம். அது நம்ம பார்த்துனே செக் பண்ணிக்கலாம். இப்போ 240 வோல்ட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா அந்த 220 வோல்ட்டுங்கிற சிம்பிள் வந்து இந்த
பக்கத்தில் இருக்க டிஜிட் மாதிரியே நல்லா திக்காக தெரியும். ரைட்டுங்களா? அப்படி ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பேஸை வந்து நம்ம டைரெக்டாக செக் பண்ணிட்டோம். இப்போ இந்த டைரெக்டாக செக் பண்ணும்போது நம்ம இந்த டைரெக்ட் பாயிண்டில் நம்ம வச்சு செக் பண்ணும்போது எவ்வளோ நேரம் வச்சாலும் இது வந்து ரப்பர் கோட்டிங் இருக்கனால நம்மளுக்கு இண்டக்ஷன் மூலமாக தான் வேலை செய்யுது. அதனால் எந்த ஒரு ஷாக்கும் எதுவுமே அடிக்காது. இதில் என்னென்ன செக் பண்ணலாம்னா, உதாரணத்துக்கு நம்ம பழைய டியூப் லைட்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் 40 வாட்ஸ் டியூப் லைட்டில் ஜோக் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஜோக்கெலாம் போச்சா நல்லா இருக்கான்னு சொல்லி இந்த டெஸ்ட்டில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்போயுமே டியூப் லைட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, அந்த டியூப் லைட்டுக்கு டேரெக்டாக 230 வோல்ட் டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா டியூப் லைட்டு பீஸ் போயிடும். அந்த பீஸ் போகாமல் அது வோல்ட்டை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு தான் அந்த ஜோக்கு கொடுத்துருப்பாங்க. காயில் வைண்டிங் பண்ணி வோல்ட்டை குறைச்சி கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த டியூப் லைட்டில் அந்த ஜோக்கு வந்து நல்லா இருக்கான்னு பார்க்கணும்னா, இந்த டைரெக்ட் பாயிண்டில் வச்சுக்கிட்டு ஜோக்கில் அவுட்டில் வச்சோம்னா ஃபுல்லாக 220 வோல்ட் காமிக்காது, 110 வோல்ட் தான் காமிக்கும். அப்படி காமிச்சுன்னா ஜோக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி காமிக்காமல் 220 வோல்ட் வரைக்கும் காமிச்சிச்சுன்னா அந்த ஜோக்கு வந்து ஃபால்ட்டுன்னு அர்த்தம். நான் சொல்கிறது லோடு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தனியாக எடுத்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக தான் காமிக்கும். ஏன்னா ஜோக்கை பொறுத்தளவுக்கு டியூப் லைட் லோடு கொடுத்தா தான் அது வந்து கரெக்டான ஃபங்க்ஷனாக கிடைக்கும். ரைட்டுங்களா? அது மாதிரி ஒன்று செக் பண்ணலாம். இப்போ இன்னொன்று உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இப்போ உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக 2 வயர் எடுத்திருக்கேன். ரெண்டுமே இந்த ப்ளக் பாயிண்டில் சொருகிடுவோம். சொருகியாச்சு. நான் சுவிட்சை ஆன் பண்ணல, இப்போ தனித்தனியாக வச்சுக்கிறேன். சுவிட்சை ஆன் பண்ணிக்கலாம். இதை எதுலேயும் டச் ஆகாமல் தனியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு செக் பண்ணி காட்டாக இப்படி காட்டுறேன். இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த நார்மல் டெஸ்டர் வச்சு நம்ம எப்படி செக் பண்ணோம்னா, நம்ம டேரெக்டாக அந்த கம்பியில் தான் செக் பண்ண முடியும். ஆனால் இந்த இடையப்பட்ட இடத்துல இது எது பேசி எது நியூட்ரல்னு நம்ம செக் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? ஆனால் இதில் செக் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு தனித்தனியாக அந்த வயரை வச்சுக்கிட்டு இங்கிட்ட ஒன்று வயரை தனியாக வச்சுக்கேன், அங்கிட்ட ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இந்த இண்டக்ஷன் டெஸ்ட் பாயிண்டில் கையை வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 வயரில் எது பேசுன்னு கண்டுபிடிக்கிற பாருங்க. இப்போ இங்கே வயர்கிட்ட கொண்டு போகிறேன், சிம்பிள் எரியலை. இப்போ இங்கே கொண்டு வர பாருங்க, இந்த எரியுது பாருங்க. தெரியுதா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, எரியுதா? இது பேஸ், இந்த வயர் பேஸு, இது வந்து நியூட்ரல். இந்த மாதிரி நம்ம வயரை வந்து சீவாமையே இது பேஸ நியூட்ரலானு நம்ம கண்டுபிடிச்சலாம். அந்த சிம்பிள் தெரியுது பாருங்கள், இந்த இதுக்கு தெரியாது. ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன செய்யறேன்னா, உங்களுக்கு இன்னொரு டவுட்டுக்காக 2மே பேஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி காட்டுறதுக்காக. இப்போ பாருங்கள், 2லேயுமே ஏறி பாருங்கள். அந்த டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு இங்கே கொண்டு போகிறேன், இங்கேயும் ஏறியுது, அதே மாதிரி இங்கே ஏறிது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம வயரை சீவாமையே நம்ம எது பேஸு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக நான் இப்படி செஞ்சேன். இப்போ நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இது நியூட்ரலு. இந்த சிம்பிள் தெரிஞ்சிருச்சுன்னா இது பேஸ், இது பூரா பேஸ். அதில் இன்னொன்று ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போ இந்த வயரை இப்போ கண்டுபிடிக்கிறோம்ல பேஸ் நியூட்ரலில், இந்த வயரில் ஏதாவது ஒன்று இடையில கம்பி கட்டாயிருக்கான்னு கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ அதே மாதிரி தான் லைன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம 2ல் இது வந்து நியூட்ரல்னு சொல்லிட்டோம், இது சிம்பிள் தெரிஞ்சால் பேஸ்ன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஜாயின் போட்டிருக்கேன். இந்த ஜாயிண்ட்டுக்கு பின்னாடி ஏதோ வயர் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதையும் இதில் நம்ம சீவாமே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த பேஸுக்கிட்ட வச்சுட்டே வர்றோம், இந்த ஜாயிண்ட் இருக்குது, ஜாயிண்ட்டை தாண்டி வரும்போது அந்த சிம்பிள் போயிடுச்சு பாருங்கள். இந்த ஜாயிண்ட் வரும்போது தாண்டும் போது இந்த சிம்பிள் தெரியல பாருங்கள், மறையுது பாருங்கள். இப்படியே திரும்ப வரேன், இந்த சிம்பிள் தெரியுது, இங்கே இப்போ தெரியுது பார்த்தீங்களா? இப்போ இங்கே தாண்டி போனோன்னா சிம்பிள் மறைஞ்சிருச்சு. இப்போ என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல வயர் உள்ளே கூடி கட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இது எனக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மாடல் மட்டும் தான் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் லைட்லாம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மாடல் கிடைக்குது. இதுலேயும் இங்கே வருங்க, இல்லை லைட்டு உள்ள மாடலும் கிடைக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா, இங்கே டேரெக்டாக வோல்ட்டேஜ் செக் பண்ணுறது, இந்த இண்டக்ஷன் வோல்ட்டேஜ் இங்கே செக் பண்ணுறோம்ல, இந்த இதில் வந்து இங்கே டாப்பில் கொடுத்துருப்பாங்க. இது இந்த மாதிரி சின்ன டைப் டெஸ்டரும் கிடைக்குது. இதுனா பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும். நார்மல் டெஸ்டரே பார்த்தீங்கன்னா 50 ரூபா 55 ரூபா வரும். இந்த மாதிரி டபேரியா டிஜிட்டல் டெஸ்டர் 120 ரூபாக்குள்ளே தான் வரும். 120 ரூபாய்க்கு இது போதும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.